அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். மாத்தியோசி குழுமத்தில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். அம்மா நடுவரம்மா பாரதி அம்மா அவர்களையும், கவியப்பா அவர்களையும், அம்மா ராணி சுந்தரராஜ் அம்மா அவர்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இன்றைய கால சூழலில் இறை நம்பிக்கை போற்றப்பட வேண்டியதா, வளர்க்கப்பட வேண்டியதா? தலைப்பிலேயே முதலில் போற்றப்பட வேண்டியதா என்றுதான் வைத்திருந்தார்கள் அம்மா. ஐயா இதற்கு முன் பேசிய பாண்டியன் ஐயா சொன்னாங்க, முதல்ல வளர்த்துக்கோங்க, அடுத்ததுதான் போற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. வளர்க்கிறதுக்கு பள்ளியில் நல்ல இறை நம்பிக்கை கொடுங்க, மதம் சார்ந்த கருத்துக்களை எல்லாமே சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வளர்ப்பது என்பது முதல்ல பெற்றால் தானே வளர்ப்பது. முதல்ல பெற்று எடுப்பது வீட்டில். வீட்டில் என்ன மதமோ அதை சார்ந்த அந்த குழந்தைகள் கற்றுக்கொண்டுதான் வருவார்கள். வீட்டில் ஏதாவது ஒரு மதம், எந்த மதமும் இல்லை என்று இன்னும் யாரும் இது இன்னும் நம்ம விடப்படவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐயாவும் ஆசிரியர் என்று சொன்னார், நானும் ஆசிரியர் தான். தொடக்க கல்வியில் குழந்தைகளுக்கு பள்ளியில் முதல்லயே நாங்க இறைவணக்கத்தோட தான் ஆரம்பிக்கிறோம். ஆக இறைவணக்கம் என்பது இருக்கிறது. இறைவணக்கம் என்றால் அது மதம் சார்பு இல்லாதது. அசிந்தமா குறுக்கிடுக்கு தவிர்க்கவும். நான் இந்திய ஜனநாயக நாட்டுல எந்த கருத்தும் எந்தையும் பேச முடியாது, பொதுவா தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்கள் அணிக்கு நீங்கள் மிக்க வலு சேர்த்து விட்டு போய்விட்டீர்கள். நான் அதை உடைத்து என் அணிக்கு கொஞ்சமாவது சிறிதள வேண்டும், வலு சேர்க்க வேண்டும். அதற்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப இறைவணக்கம் சொன்னோம். இறைவணக்கம் ஐயா சொன்னது போல் மதம் சார்ந்து மட்டுமல்ல, நம்ம பள்ளியில் நடைபெறும் இறைவணக்கம் எதை சார்ந்துள்ள மொழி சார்ந்து, நம் தாய் மொழியை வளர்ப்பதற்கு உள்ள ஆயத்தங்கள் தான் அந்த பள்ளி தினமும் இறை வழிபாடு நடக்கிறது. வீடுகளில் அவரவர்கள் சார்ந்த மதம் சார்ந்த வழிபாடு நடக்கிறது. அம்மா நடுவரம்மா எனக்கு இடையில் ஒரு அழகான ஒரு கருத்து ஒரு எடுத்து கொடுத்தார்கள். அதாவது நம்ம இப்ப ஒரு பாடல் வந்தது பாகுபலி படத்தில், சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே என்று ஒரு அருமையான பாடலை ஒரு 4-5 அடிகள் பாடினார்கள். அதிலே வந்துவிட்டது போற்றியே போற்றியே போற்றியே. அம்மா வணக்கம், நன்றி. இந்த கருத்தை எனக்கு எடுத்து கொடுத்ததற்கு நன்றி. நடுவரம்மா நடுவு நிலைமையாக தான் இருப்பார்கள். அவர் மனதில் இருந்து வந்தது அந்த பாடல். எவ்வளவு இன்றைய கால சூழலிலும் இது போன்ற சில பாடல்கள் வருகிறது, படங்கள் வருகிறது, அதை என்று பெருமையாக சொன்னார்கள். நான் என் அணிக்கு இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட்களை மட்டும் சொல்லி விடுகிறேன். முதல்ல இறை நம்பிக்கை இருக்குது. ஆனா இந்த குழுமத்தில் பேசி எல்லாரும் சொல்லிட்டாங்க, இறை நம்பிக்கை வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு தலை வணக்கம். யாரும் வேண்டான்னு சொல்லல, இறை வணக்கம் வேண்டும், அதை வளர்க்கணும், போற்றணும் அப்படிங்கறதுதான். இப்ப ஏற்கனவே இருக்கிறத நம்ம வளரணும், ஏற்கனவே இருக்கிறத தான் நம்ம போற்றுறோம். வளர்க்கணும்னா என்னது, இல்லாததான் வளர்க்கணும். அப்ப இறை நம்பிக்கை இல்லைன்றீங்களா? இருக்குது, இருக்கிறத போற்றதான் செய்யணும். இல்ல ஒரு இடத்துல இல்லன்னு சொன்னா நீங்க அதை போட்டு செடி ஊத்தி தண்ணி ஊத்தி வளர்க்கணும். இப்ப ஏற்கனவே இருந்தாச்சு, அதை நம்ம போற்றணும். அதுதான் என்னுடைய கருத்து. அடுத்து பள்ளியில் இறை நடக்க ஒவ்வொரு விழாக்களையும் பாருங்க. இப்போதுதான் தீபாவளியை கொண்டாடணும். தீபாவளியை கொண்டாடுவதற்கும் ஒரு கருத்து. அந்த நரகாசுரனை, தீயவற்றை அழிக்கிறோம், அதையும் போற்றுறோம். தீபாவளியை போற்றுறோம். வெடி வெடித்து அதை ஒவ்வொரு திருவிழாவுக்கும் உரிய பண்பாட்டோடு அதை கொண்டாடுகிறோம். பொங்கல் அறுவடை திருநாள், அது இயற்கைக்காக தான். இயற்கை நம்ம சூரியன் வழிபாடுக்காக தான். அதையும் 3 நாட்கள் போற்றி, யாரை போற்றுகிறோம்? சூரியனை போற்றி, ஞாயிறை போற்றி நம்ம வழிபடுறதுதான் அந்த பொங்கல் விழா. அடுத்து பிள்ளையார் சதுர்த்தின்னு சொல்றோம், அவரும் அது மதம் சார்ந்து வருகிறது. அம்மா ஜீனத்தம்மா எல்லாருமே மதங்களை கடந்து இறையை எப்படி போற்ற வேண்டும் என்று இதிகாசத்தில் எல்லாம் சொன்னார்கள். வர வேண்டாம், இதிகாசம் என்று ஒரு நூல், இதிகாசம் எல்லா நூல்களும் சங்க நூல்கள், எந்த நூலாவது கடவுள் வாழ்த்து என்று ஒரு பகுதி இல்லாமல் இருக்கிறதா? சொல்லுங்கள் அம்மா. இப்போ திருக்குறளை எடுத்துக்கிடுவோம். அவர் நம்ம திருவள்ளுவரை போற்றுவதை எந்த தெய்வத்தையும் அவர் குறிப்பிடவில்லை, உண்மை. ஆனால் அவர் கடவுள் எழுத்து என்று ஒரு அதிகாரம் வைத்தார். அதற்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று முதல் பாடலை வைத்தார். அவர் எதுக்காக வைக்கிறார்? அந்த மொழி, நம்ம எழுத்து. ஆக எதை சார்ந்தும் ஒரு இறை போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க
வேண்டும் சொன்னாங்க. அது கலாச்சாரம், பண்பாடு, அது இயற்கையாக வர வேண்டும். அதற்கும் இறையை கொண்டு போய் சேர்க்க கூடாது. அம்மா அது நல்ல கருத்து, நான் அதை மறுக்கவில்லை. பெற்றோர் ஆசிரியர்கள் முதலில் வணங்கித்தான் ஆக வேண்டும். அது நம்மளுடைய கடமை. அப்படி பண்பாட்டோடு உடைந்தது. மனம் காலியாக உள்ளது, எல்லாம் நிறைந்துள்ளது, மனம் காலியாக உள்ளது. மனம் காலியாக மனத்தை நிரப்ப வேண்டும் என்றால் இறையை போற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. மனத்தை நிரப்புங்கள், இறையை போற்றுங்கள். அடுத்து ஐயா சொன்னது எல்லாமே குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கைகளை கொடுங்க, எல்லாம் மதம் சார்ந்த அருமையான கருத்து. அது ஏற்கனவே இருக்கிறதையா, அதை அதனால் போற்ற வேண்டும் என்றது என்னுடைய வாதத்தை வைக்கிறோம். தானம் தவம் இரண்டும் எல்லாமே நம்ம செய்து நம்முடைய இறை நம்பிக்கையை போற்றுவோம் போற்றுவோம் போற்றுவோம். அடுத்து இறுதியாக நம்ம கந்தசஷ்டி இப்பொழுதுதான் முடிந்தது திருச்செந்தூரின் கடலோரத்தில் அம்மாவும் அந்த பாடலை பாடினாங்க. நானும் அதை குறித்து வைத்துள்ளேன். கோயிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, அவ்வளவு அலை கடல் அலையை மிஞ்சிய தலைகள் எவ்வளவு. அதாவது சஷ்டிக்கு கும்பிட்டா என்ன ஒரு வரம் கிடைக்கும் என்பதையும் அம்மா குறிப்பிட்டு சொன்னார்கள். நம்முடைய பாரம்பரியத்தில் ஒவ்வொரு விழாவுக்கும், ஒவ்வொரு மதம் சார்ந்த மதம் சார்பற்ற அனைத்து விழாவுக்கும் ஒரு காரண காரியம் உள்ளது. அந்த காரண காரியத்தை போற்றி வழிபடுவோம் என்று கூறி இடம் சார்கிறேன். நன்றி அம்மா, வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா, ரொம்ப சிறப்பா அப்படியே ஒரு சாரல் தீண்டிட்டு போய் எங்களை எல்லாத்தையும் குளிர்வித்த மாதிரி இருந்தது உங்களுடைய பேச்சு. மிக்க மகிழ்ச்சி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நடுவர் அம்மா எப்படி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? அம்மா சொல்லுங்கம்மா. நாம எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் நாம இறைவனை வணங்க வேண்டும் என்ற அந்த ஒரு பழக்கத்தை நாம் கைகொண்டிருக்கின்றோம். அதன்படி எல்லா இலக்கியங்களிலுமே பார்த்தீங்கன்றால் முதலில் கடவுள் வாழ்த்தை தான் அந்த புலவர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் இயற்றி இருக்கின்றார்கள் என்ற கருத்தை அவர்கள் முன்மொழிந்தார்கள். உண்மையாகவே திருவள்ளுவர் எந்த ஒரு தெய்வத்தை குறிப்பிடவில்லை என்றாலும் அந்த குரலே பார்த்தீர்கள் என்றால் மிகவும் அருமை. எனக்கும் மிகவும் பிடித்த குரல் தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ரொம்ப அருமை அம்மா, அந்த எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்க ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்தினா நான் பாடிட்டு இருப்பேன், ஆனா கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பாடல் எல்லாம் எனக்கு வராது, ஏதோ ஓரளவுக்கு தான். அது மாதிரி எல்லாமே நிறை ஒன்று இல்லை என்றால் தான் அதனை வளர்க்க வேண்டும். இங்கு அழகாக எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்கின்ற பொழுது எதற்கு வளர்க்கப்பட வேண்டும்? நல்ல நிலையில் இந்த இறை நம்பிக்கையை போற்றி இருக்கின்றார்கள். பின்னர் எதற்கு நாம் வளர்க்க வேண்டும் என்ற கருத்தை தான் வசந்தி அம்மா பதிவு செய்தார்கள். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை. அந்த வகையில் அம்மா அவர்களுடைய கருத்து பார்த்தால் இங்கு எல்லாமே இருக்கிறது. இனி எதற்கு வளர்க்கணும் என்ற கருத்தை தான் அம்மையார் அவர்கள் அழகாக பதிவு செய்திருக்கார்கள். ஆணித்தரமான பேச்சு. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா, நன்றி நன்றி. இன்னொரு கருத்து சொல்லணும், ஒரே ஒரு நிமிஷமா. விழாக்கள் என்று கொண்டாடுகிறார்கள். எல்லா விழாக்களுக்குமே பார்த்தீர்கள் என்றால் எங்கெங்கோ அவர்கள் வேலை காரணமாக வெளியூர்களில் இருந்தார் கூட அந்த விழாக்கள் என்ற போது எல்லோருமே அந்த விழாக்களை தன் குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும் இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காகவும் அவரவர் ஊர்களுக்கு திரும்புவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, விநாயகர் பண்டிகையாக இருந்தாலும் சரி, அதை அவர்கள் குடும்பத்தோடு பெற்றோர்களோடு பெரியோர்களோடு கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் பயணிப்பதை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். அந்த விஷயத்தையும் இங்கு அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அதற்கும் மிக்க மகிழ்ச்சி அம்மா.